வாழ்க்கையில ஃபெயிலுங்கிறதே இந்தியாலே லைசன்ஸ் கிடையாதான். இந்தியால பெரிய சிட்டிக்கு போறோம். இப்ப நம்ம போனோம்னா பில்டிங்ல மேல 10 மாதிரி இருக்கும். நம்ம மேல போலீஸ் கார்ல நிக்கிறான் பாத்தீங்கன்னா ஸ்பீடா கடைக்குள்ள சும்மா படம் மாதிரி இருக்கானுங்க. இவ்வளவு கூட்டம் வேன் விலை கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இவ்வளவு கூட்டமா இருக்கு. இதுதான் வந்து நம்ம ஊர்ல ஃபுட் ஸ்ட்ரீட் பாத்துருக்கீங்க. அது மாதிரி அம்மாஸ் கிச்சன் கனடால அம்மாஸ் கிச்சன் அப்படி திருப்பி அம்மா கம்மி சொல்லுங்க. என்னத்துல சும்மா அசுப்புசுன்றீங்க என்னாச்சு? டேய் ஆன் பண்ணிட்டேன்டா. இதா இருக்கு. ஆஃப் பண்ணிருங்க ப்ரோ. மறுபடியும் ஆன் பண்ணுங்க. அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண மாட்டானே. சரி ஓகே. சரி இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? அப்பா பார்த்தாலும் இந்த ஒரு டேலாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல, வேற வழி இல்ல. ஆல்ரெடி வந்து விளாக் எடுக்கான்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சு 20 நிமிஷம் பேசிட்டு வந்தேன். பார்த்தா ஒரு கால் வந்து இல்ல வீடியோ கட்டாயிருச்சு. வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு ஏரோப்ளேன் போட மறந்துட்டேன். ஏரோப்ளேன் மோட் போட மறந்துட்டேன். ஏர்பிளேன் மோட் போட மறந்துட்டேன். அதனால வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகாம போச்சு. ஸோ வந்து இப்போ வந்து சும்மா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் சொல்றேன். என்னால முடியல, 1/2 மணி நேரம் மறுபடியும் பேச முடியாது. நான் உங்களுக்கு போயிட்டு காமிக்கிறேன். இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து நான் டொரண்டோ போகணும்னு ஆசைப்பட்டுட்டு போகவே முடியல. இப்போ வந்து அக்கா வந்து ஒரு பிளானை போட்டு கிஷோர் கவின் புண்ணியத்துல அப்படி எப்படின்னு சொல்லி இப்போ கிளம்பிட்டோம். போயிட்டு இருக்கோம். ஆன் தி வேல இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 35 மினிட்ஸா டிரைவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியல. பண்ணிட்டு இருக்காங்க அக்கா. நம்ம உட்காந்துருக்கோம். நம்ம உட்காந்து அப்படியே கட்டணட்டு போறோம். எங்க கரெக்ட் தான். எடுத்துருவேன். இன்னும் ஒரு 1 மந்த்ல எடுத்துருவேன். அதை சொல்றேன். அப்புறம் உங்களுக்கு எப்படின்னு அப்டேட் சொல்றேன். இப்போ வந்து போயிட்டு இருக்கோம். வாழ்க்கையில ஃபெயிலுங்கிறதே இந்தியாலே லைசன்ஸ் கிடையாதான். இந்தியால எப்படி 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. கார் ஓட்டுறதுல தெரியும். நம்ம கார் ஓட்டணும்னு அவசியம் இல்ல. ஸ்பாட் வந்து எங்க போறோம் அப்படின்னா இவர் அங்க போலான்னு சொல்லி சொன்னாரு. ஆனா டொரண்டோல இல்லையா? அது டொரண்டோ வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமா ஓரமா இருக்கு. ஜிடிஏல இருக்காம ஒதுக்குப்புறமா ஜிடிஏ கேம் விளையாடுவோம்ல அந்த மாதிரி இல்ல. கிரேட்டர் டொரண்டோ ஏரியான்னு ஒண்ணு இருக்காம. அது எனக்கே தெரியாது. இப்பதான் போறேன். பெரிய சிட்டிக்கு போறோம். இப்ப நம்ம போனோம்னா பில்டிங்ல மேல 10 மாதிரி இருக்கும். நம்ம மேல இருந்து காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. எப்படி எல்லாம் எனக்கு எங்க போறாங்கன்னு தெரியாது. டொரண்டோன்னு சொல்லுவாங்க. கார்ல இருந்து உட்காந்துட்டேன். சரி எங்க போறாங்கன்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காமிக்கிறேன். பாருங்க இவர் இருக்காரு. இவர் தான் நம்ம வீடியோகிராஃபர். இன்னைக்கு அவர் எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காமிக்கிறாரோ அந்த வீடியோ வந்து இவரோடது எல்லாமே இவரோட தான் போய் சேரும். உங்களுக்கு காமிக்கிறவர் நல்லா காமிங்க. இவர் என் பேர் கௌரவம், பூங்காவனத்துடைய பையன். இவர்தான் ஆண்ட்ரூஸ். இவர் நீங்க பாத்துருக்கீங்க. ஸ்டெப்னி காட்டுனா அதுதான் நம்ம தலைவர். அல்ல ப்ரோ, உங்களை பத்தி சொல்லணும்னா சரி ஓகே. அவருக்கு தான் நீங்க டெக்ஸ்ட் பண்ணனும்னா அவர் இன்ஸ்டாகிராம் அவர் கொஞ்சம் ஓபன் டைப். எப்படியே பிரேக் பண்ணி விட்டுருங்க. அது பிரச்சனை இல்ல. வீடியோ வந்து சம்பந்தப்பட்டவங்க யாராவது பார்த்தாலும் நான் சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை. நல்ல ஒரு மனுஷன். நல்ல ஒரு சீக்கிரம் நடக்கிறது நடக்கட்டும். இந்த வீடியோ ரீச் ஆக கூடாது. இந்த வீடியோ ரீச் ஆகும் நான் நினைக்கிறேன். சரி மதுவுக்கு ஒரே ஒரு தடவை காமிச்சிருங்க. நம்ம அக்காவை போலீஸ் கார்ல நிக்கிறான் பாத்தீங்கன்னா ஸ்பீடா வந்தா வந்து டாப்னு வந்து பின்னாடி 101 போயிட்டு இருக்கோம். கடவுள் புண்ணியத்துல இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டாங்க. நம்ம தலைவர் நம்ம நண்பர் இருக்கான்னு போனதுல என்ன பண்ணிருக்கோம். கார் ரொம்ப வருஷம் அவர் நல்ல மனுஷன். ரொம்ப வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் லைசன்ஸ் எடுத்து கார் எடுத்தாரு. ஆக்சிலேட்டரை பார்த்தோன்னா டக்குன்னு ஒரு அமுத்தினாரு. 1 செகண்ட் கூட இருந்து பிடிச்சிட்டான். பார்த்தா ஃபைன் போட்டான். $280. ஆமா. எப்படி 232 ஆமா. இன்சூரன்ஸ் $14,000 ஃபைன் போடுறான். வெறும் வந்து ஒரு 50 ரோட்ல வந்து ஒரு 80ல போனதுக்கு. இதே ஒரு 90ல போயிருந்தாரு அப்படின்னா $60,000 போட்டிருப்போம் நம்ம. அது இல்லாம 10 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் எடுத்துருவாங்க. ரொம்ப இந்த ஊர்ல கார் ஓட்டுறதுங்கிறது கஷ்டம். நம்ம ஊர்ல அந்த சென்னையில எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இருந்தா கார் போகும் தெரியுமா? டிவில அந்த மாதிரி தான். அமுத்தி மட்டும் தான் ஓட்ட முடியும். ஒன்னுத்துக்கு இது பிரயோஜனம் இல்லை. கிராமம் கார் வச்சிருவாங்க. சரி ஓகே. இவங்க ரொம்ப கண்டென்ட் போட முடியல. ரொம்ப மீதியா இருக்காங்க. இல்லாட்டி ரொம்ப பேசுறாங்க. ரொம்ப கஷ்டம். ஓகே गाइस காமிக்கிறேன். அங்க போயிட்டு இதுதான் நம்ம வந்த இடம். இடமே அப்படியே வேற மாதிரி இருக்குல்ல. பார்த்து கடை பேரை பார்த்தீங்கன்னா சைக்கோ பண்ணியாமா. சைக்கோ பனி, சைக்கோ பனி, பனி, சைக்கோ பனி. வாங்க. நம்ம இப்படி இதுதான் வந்து நம்ம ஊர்ல ஃபுட் ஸ்ட்ரீட் பார்த்துருக்கீங்க. அது மாதிரி இருந்துச்சு. தலை டக்குன்னு வாங்க. ட்ரெயின் வந்துருச்சு. கிளம்பலாம். தலை குழந்தை ட்ரெயின் தலை. அங்க பாத்தீங்களா டாக்.
ப்ராடானா என்னது, என்ன கம்பெனி அது? ஓகே, நல்லா வேணாம் தல, உள்ள பஞ்சாபி செக்யூரிட்டி இருக்காரு, வேணாம் வாங்க, மறைக்கிறாரு. உண்மையாலுமே வெர்சாச்சேல பிராண்ட் தானா? இப்பதான் பாக்குறேன். அண்டர் ஆர்மர் இந்தியால இருக்கு தெரியுமா தல? நீங்க கேமரா மாதிரி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சாரி ஃபெராகாமோவா? என்னது ஃபெராகாமோ பாத்தீங்களா? செம்ம பிராண்ட். உள்ள பாருங்க, கடைக்குள்ள கேஷ் இருக்காமீங்களா, செம்ம பிராண்டா இருக்கு. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. இந்த கடை பேரு சௌராஸ்கி. ஸ்வராஸ்கி. ஆமா, ஏங்க இவ்வளவு க்ளோஸ் வரக்கூடாது, கொஞ்சம் தள்ளி இருங்க. நான் அந்த பொண்ணு இதுதான் நம்ம ஐயோ, அந்த பொண்ணு பஸ்ல அவங்க அம்மா கூட போயிட்டு இருக்காங்க. வாங்க நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல. பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். இங்கதான் வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் என்னன்னா, அந்த குளிக்கிறதுக்கு தேவையான சாதனங்கள்லாம் இங்க வாங்கிக்கலாம். சோப்பு, ஷாம்பு, சீப்பு. ஏதாவது எங்க லண்டன்லயே இதே ஆஃபர் தான் போட்டிருக்கான். ஒரு 1.5 மணி நேரம் தள்ளி ஒரு 200 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தா இங்கே இதே ஆஃபர் தான் போட்டிருக்கான். இதுக்கு எதுக்கு நான் பெட்ரோல் செலவு பண்ணி இங்கே வரைக்கும் வரணும்? நாங்கள் அங்கேயே வாங்கிடுவோம். கிளேர்ஸ் அக்கா சொல்றாங்க. கிளேர்ஸ் லூலு லெமன்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நம்ம நீங்க கேரளால லூலு மால்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இது ஒரு பெரிய பிராண்ட். நான் போனது இல்லை லூலு லெமன். வாவ், கடைக்குள்ள சும்மா படம் மாதிரி இருக்கானுங்க. இவ்வளவு கூட்டம், பிராண்ட் விலை கம்மியா தான் கொடுக்குறாங்க. இவ்வளவு கூட்டமா இருக்கு. அமெரிக்கன் அது நமக்கு என்ன தெரியும். ஆண்ட்ரூ அங்க வருங்க. சாண்ட்ரூ நல்லா இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தேன். ரட்சாக்கு, போஸ் அல்ல, என் கடை இங்க ஒண்ணு இருக்கு, கண்டுபிடிச்சு பார்க்கலாம். அங்க பாருங்க. தலை அடுத்த கடை போமா? கூச்சி ஷோரூமாக்கா? நம்ம அர்மனி இருக்கா பாருங்க. ஹார்மோனே அந்த படம் இருக்குல்ல, அது அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. தலை அம்மாக்கு டைமண்ட் வாங்கலான் இருக்கேன், கடையை பார்த்து. வாங்கலான் இருக்கேன் தலை, வாங்குவேன். ஒரு நான் ஒரு நாள் இந்த கடைக்கு வந்து கா உங்களுக்கு பிளாட்டினம்க்கா, பிளாட்டினம் சொல்றதா இருந்தா சொல்லுங்க ப்ரோங்க. பேரு தான் பிரீமியம் அவுட்லெட்ன்றாங்க. ஆனா பிரீமியம் அவுட்லாம் வேலை அதிகமாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இவங்க தான் வேலை கம்மியா இருக்கும். ஆனால் எல்லாமே வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். ரொம்ப பெருசான டிஃபரன்ஸ் இல்லை. 20% ஆஃபர் அடிஷ்னல் ஆகும்னா அப்போ இதுல இருந்து அதிகமாக இருக்கும். தமிழ் பேக் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ. இந்த பேக் நமக்கு நல்லா இருக்கும் ப்ரோ. எனக்கு அம்மா நான் சொன்ன மாதிரி ஒன்று வாங்கணும்ட்டு. சைட் பேக் அக்கா, அந்த சைட் பேக் போடுவாங்களா, இதுதானக்கா? இது பாய்ஸ் போடலாமா? ஜூயா இருக்குன்னு இருக்கு. தலை போதும். அடுத்த ஜாக்கெட்டுக்கு மேல போடுறது ஒரு மாதிரி காமெடியா இருக்கு இல்ல? நல்லா அப்படியே ஒரு ஹாப்பனிங்கான இடமா இருக்கே. பூமா ஷோரூம் போய் ஷூ தான் இருக்கான்னு பார்ப்போம். 60% ஆஃபர்னு வேற போட்டுருக்கான். என்டையர் ஸ்டோர் 60% தான். பார்த்துருவோம். ஷப்பா, டிமாண்டன்ஸே போயிடலாம்க்கா. தெரியலையே அப்பா, காஃபியே கொடுங்கடா, என்னால முடியல. இவ்வளோ நடந்துட்டோம், இத்தனை வாங்கியிருக்கோம். என்ன வாங்கியிருக்கோம்? 2 பேக்கு, அக்காவுக்கு ஒரு ஜாக்கெட்டு, அக்காவுக்கு ஒரு ட்ரெக்கிங் பேக்கு. இதுக்கே எவ்வளோக்கா ஆச்சு? $200 ஆயிடுச்சா? அவ்வளோலாம் ஆகலையா? $60. இது ஒரு $60, $120. ஒண்ணுமே வாங்கல, அதுக்கே இவ்வளவு காசு வாங்குறீங்க. இவ்வளவு கடை வச்சிருக்கீங்களா? ஒரு டீ கடை வச்சிருக்கீங்களா? நீங்க லைட் எரியுதா ப்ரோ? தெரியுதுங்க லைட். காலைல கூட்டம் வாங்கி தொடர்ந்து போறேன்னு இன்ன வரைக்கும் தொடர்ந்தவே போல. சூரியனே மறைஞ்சிருச்சு.
சுற்றி டயர்டாகி கடைசியில் அம்மா வந்து சாப்பிடுவோம். அம்மாஸ் கிச்சன் இது கனடாவில் அம்மாஸ் கிச்சன். அப்படி திருப்பி அம்மாவை கம்மி அம்மா வந்து இங்கே புக் பண்ணிட்டு வரணுமா. காலையிலே ஃபோன் பண்ணிட்டு நான் சாப்பிட்டேன். இதுதான் மீன். 1 வருஷத்துக்கு அப்புறம் மீன் சாப்பிட்றேன். அதான் ப்ரோ இங்கே வரணும்னா ரிசர்வ் பண்ணிட்டு தான் வரணும். காலையில் ஃபோன் பண்ணி சீட் புக் பண்ணிடுவாங்க. ரிசர்வ் பண்ணிட்டு நான்வெஜ் தான். மீன் மட்டும் தான் சாப்பிட மாட்டேன். மீன் மட்டும் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். அருமையாக இருக்கு. vlog எடுக்கலாம்னு நினச்சேன். இந்த ஆள் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த ஷூ வாங்குறதுல இருக்காரு, வீடியோ எடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால் வந்து வர்றது எப்படி வரும்னு தெரியல. அவுட் புட்டு வந்தால் நல்லா இருந்தால் போடுறேன். நல்லா நல்லா இப்போ சிக்கன் வந்திருக்கு. இது அவர் சாப்பிட்டு ப்ரோ சாப்பிடுங்க. சாப்பிடணும். சாப்பிடுங்க ப்ரோ, சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்லா பசங்க அடிச்சு ஊற்றிட்டு இருக்காங்க பாருங்க. இவர் தான் கும்பகர்ணன். நல்ல சாப்பாடு, நல்லா சாப்பிட்டு vlog எடுக்க செட் பண்ணலான்னு பார்த்தா எவனும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. இந்த சாப்பாடில் மும்பரமாக இருக்காங்க. சரி சாப்பிட்டு அப்புறமா பண்ணுறேன். அப்பா ஒரு வேளை அடிச்சு பிடிச்சி டொரண்டோ வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் டொரண்டோ. எப்படி இருக்கு பாருங்க. இது இல்லை முக்கியமான மேட்ரு. இன்னொன்று என்னன்னா, ஒன் ஆஃப் த பக்கெட் லிஸ்ட் எனக்கு வந்ததுலேருந்து பார்க்கலாம் நினச்சிக்கிட்டே இருந்தேன். முடியவே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஃபைனலி வந்துட்டேன். இதுதான் சிஎன் டவர். பார்த்துங்க, நல்லா மேலே போகிறேன். உங்களுக்காக இல்லை, எனக்காக போகிறேன். அப்படி நீங்களும் பாருங்க. சும்மா வேற மாதிரி இருக்குப்பா. என்ன ஒரு இது செமையா இருக்குல்ல. டொரண்டோ தான்ப்பா. காசு தான். எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க பில்டிங். அப்பா அந்த வீடியோ நான் இன்க்ளூட் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததில் அதெல்லாம் பாருங்க. பில்டிங் ஹைட்டு கூட எடுக்க முடியல, அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது எல்லாம் மேல. ஆக்சுவலாக நம்ம இங்கே போய் தான் இப்போ சிஎன் மேலே போகிறோம். இங்கே அந்த லிஃப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் டிக்கெட் வாங்கிட்டு மேலே போனோம். அப்படியே போனால் மேலே அந்த லிஃப்ட் அப்படியே மேலே போய் அங்கே போகும். அப்படியே போவோம். நம்ம போயிட்டு உங்களுக்கு அப்படியே போக நான் காமிக்கிறேன். பார்த்துட்டே வாங்க. ஆன் பண்ணிங்களே. ஓகே நீங்கள் எடுங்க. யாரும் எடுக்க கூடாதுன்னு சொன்னால் கட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோ காமிக்க வேண்டியதாக இருக்குது. அப்பா ப்ரோ என்ன ஏதுன்னு பாருங்க. டிக்கெட் எவ்வளோன்னு. ஓகே, இப்போ போய் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே மேலே போவோம். ஓகேவா? இங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்கணும். நானே இப்போ தான் வந்து சிஎன் டவர் வரான்னு வந்தேன். வந்தோடனே ஃபயர் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிச்சு. 4 லைட் அடிச்சுட்டு இருக்காங்க வெள்ளை கலரில். எனக்கு தெரிஞ்சு வெளியே போக சொல்லிடுவானுங்க நினைக்கிறேன். நமக்கு ராசியே இல்லை. பத்திரம் வேணா, யாரும் சின்ன பையன் கம்மி பார்த்தா கொடுத்து விளாண்டுருக்கான் போல. ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே போகலாம். பிரச்சனை பயப்பட நம்ம சிஎன் டவர் பார்த்தே வரோம். நீங்கள் என்ன ஆனாலும் பார்த்தே வரோம். போதும்போது அவங்களே எடுக்காதீங்க. அப்பா டிக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கேருந்து மேலே போய் பார்க்கறதுக்கு வந்து எவ்வளவு? ஒரு ஆளுக்கு $42 ஆமா. 3 பேருக்கு அதுக்கு போட்டாங்க. அங்கேருந்து வந்து நார்த் அமெரிக்காவில் இதை இருக்கிறதுல ஹையஸ்ட் பாயிண்ட் ஆமா. அங்கேருந்து வியூ ஸ்கைபாட் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹைட்டாக பார்க்குறதாமா. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா $10 அதுவும் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக இப்போ 3 பேருக்கு சேர்த்து $190 கிட்ட, $12,000. அதாவது பழனி வரைக்கும் போயிட்டு பழனி மலை பார்த்து வர்றதுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஆனால் அது சிஎன் டவர் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே ஃபைன். இப்போ தான் நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோம். போயிட்டு மேலே போயிட்டு போப்போ அப்படியே சாரி தரமாக இருக்கும், காமிக்கிறேன் உங்களுக்கு. அம்மாஸ் கிச்சனில் சாப்பிட்டோம்ல, அதோட முடிஞ்சது வீடியோ நமக்கு. அதுக்கப்புறம் எடுக்கல. 1973 கட்டியிருக்காங்களாமா ப்ரோ. இங்கே பாருங்க, இப்படி தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க சிஎன் டவர். கட்டி ஐயோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ இப்படி இருந்திருக்கு. எத்தனை 40 வருஷமா கட்டிருக்காங்களா? நல்லா இருக்கு ஆக்சுவலா. சரி ஓகே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அந்த பாருங்க செமையா இருக்கு. இதுவும் இங்க தான் நம்ம போறோம் கைஸ். இங்க நம்ம போய் இந்த கண்ணாடிக்குள்ள இருந்து நம்ம பார்ப்போம். ஆமாம் போலாம். எஜ்வாக் இந்த மாதிரி எஜ்வாக்ல நடந்து போவாங்க. சிஎன் டவரோட கார்னர்ல இருந்து
தொங்கிட்டு போவாங்களாம். அது வந்து ஒரு ஆளுக்கு வந்து $220. அந்த அளவுக்கு வசதி இல்லை, இப்போதைக்கு போக முடியாது. இன்னொரு நாள் போறேன். டாலஸ்ட் அப்படியா? இதான் பாருங்க, இதான் எட்ஜ் ஒர்க். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் போகும்போது வீடியோ பண்றேன். அதுக்கெல்லாம் கோப்ரோ வாங்கிடுவேன். அந்த அளவுக்கு நீங்க சேனல் பெரியசா ஆச்சுன்னா வாங்கி போகலாம். தம்பி போங்க தம்பி. ப்ரோ செம்மையா இருக்கா? வாங்க 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 ப்ரோ. லெகோல கட்டிருக்காங்க. எது எது லெகோல கட்டினது? இது ஆமாப்பா, அது லெகோல கட்டிருக்காங்க. இருக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் போட்டோ எடுக்கிறாங்க ப்ரோ. த்ரீ ப்ரோ 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 நான் சென்டர்ல போறேன். நீங்க ஹைட்டா இருக்கீங்க. நீ இவரு பயங்கர ஹைட்டா இருக்காரா? ஓகே, நீங்க நிப்பீங்களா? அவன் தெரியுன்றாங்க. பாத்தீங்கன்னா தேட்டர் மாதிரி இருக்கு உள்ள போற இடம். சரி வாங்க வாங்க பாப்போம். இதை பேசுறானுங்களே, என்னதுன்னு தெரியல. ஓகே காய்ஸ், வாங்க 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 போலாம். வாங்கப்பா, எக்ஸைட்மெண்ட்ல வெறியாகுது எனக்கு. கமான் ஒன்னாக ஆன் பண்ணி 140 நல்லா எல்லாத்தையும் காமிங்க. 140வது மாடிக்கு போறோமா? அப்ப நம்ம அப்படியே பாருங்க, பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஓ காலுக்கு கீழே பாருங்க ப்ரோ. இது காமிங்க ஆண்ட்ரோஸ். இங்க பாருங்க, ஆஃப் பண்ணாங்க ப்ரோ. இங்க பாருங்க. ஓ இங்க பாருங்க, வேற மாதிரி இருக்கா? அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு. ஓயா தட்ஸ் குட். வேற மாதிரி நல்லா பயங்கரமா இருக்கு. வீடு அப்படியே வச்சுருக்கேன். சூப்பர். படிக்கணும் அப்படி நமக்கே ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கு. ஃபீலிங் வரலாம் பா. அதுக்கு வந்து 1 நிமிஷம் ஆகுமா? 750 கிலோமீட்டர் ஸ்பீடா? என்னது 11 கிலோமீட்டர். ஓகே ஓகே, 1 மினிட் ஆகுமா? கரெக்டா அது வரை கேட்டுக்கலாம். ஸ்கைபாடு எனக்கு தெரிஞ்சு வேற மாதிரி இருக்கும். இதுவே வேற மாதிரி இருந்துச்சு. ஸ்கைபாடு நல்லா இருக்காங்க. ஆனால் டைம் பார்க்கல. ஆக்சுவலாக வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். இன்னும் வந்து காலையில் வந்து ஃபோட்டோஸும் நிறைய எடுக்கிறேன். ஃபோட்டோஸே எடுக்க முடியல. இது எனக்கு ஒரு கவலை தான். பட் மதுக்கு வர கீழே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ சீக்கிரமாக போகணும். ஸோ மேலே போய் ஸ்கைபாடு காமிக்கிறோம். இவர் யார்? அவரே சீண்டு ஒரு மாதிரி தான் இருப்பாரு. அவர் ஏன் ப்ரோ காமிச்சிருக்கீங்க? ஸ்கைபாடு வந்தாச்சு. இதுதான் வந்து டாப் மோஸ்ட் எட்ஜ். மேலே நிற்கிறோம், தெரியுதா? அது மேலேருந்து பார்க்குற வியூவு வேற மாதிரி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெருசாக ஹைட்டில் வந்து பார்க்குறேன்னா எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஜர்க்காகுது.